வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் இல்லாததால் அழிந்த தாவேகா, 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அழுது தீர்த்த விஜய். இதை தான் விரிவா பார்க்க போறோங்க. மறக்காம உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், நிறைய பேரும் வீடியோ பாக்குறீங்களா, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்காக கட்சி தொடங்கி இருக்கின்றாரு? மக்களுக்காக கட்சி தொடங்கி இருக்கின்றார். ஆனா 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மக்கள் பிரச்சனை பத்தி பேசினாரா? மக்கள் பிரச்சனை பத்தி அவர் பேசவே இல்லையே. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, பாஜக பாசிசம், ஓகே. ஆனா அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், திமுக தீய சக்தி என்றால் எப்படி தீய சக்தி? அதிமுக ஊழல் சக்தி என்றால் எப்படி ஊழல் சக்தி? பாஜக பாசிசம் என்றால் எப்படி பாசிசம்? இதை சொல்லணுமா இல்லையா? இப்போ சினிமா மோகத்தினால நம்முடைய விஜய் பின்னாடி நிறைய பேர் இப்போ வராங்க. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சா இவங்க பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் காணாம போயிடுவாங்க. இது விஜயகாந்துக்கே நேர்ந்தது. அப்போ ஒரு தேர்தலையும் கடந்து அடுத்தடுத்த தேர்தலில் அப்படியே நிலையா இருக்க வேண்டும் என்றால் மக்கள் பிரச்சனை அளவா பேசணும், மக்களுக்காக அளவா களத்தில் நிற்கணும். ஆனா 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மக்கள் பிரச்சனை பத்தி பேசவே இல்லையா? அப்படின்னா என்ன? அடுத்து வருகின்ற தேர்தலோடு இந்த கட்சியை ஊத்தி மூட போறாரா? திராவிடத்தை அழிக்கிறதுக்காக சீமான் வந்தான். ஆனா திராவிடம் அழியக்கூடாது, அப்ப சீமானை அழிக்கணும். அப்ப சீமானை அழிப்பதற்காக விஜயை கொண்டு வந்திருக்குதா திமுக? அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா 2026ஓட சீமான் அழிஞ்சிடுவாரு, அப்புறம் விஜயை பாத்தீங்கன்னா திமுக அழிச்சிடும். அவ்வளவுதான். இன்னைக்கு விஜயுடைய கட்சியுடைய தகுதி அப்படிதான் இருக்கிறது. ஏன்னா 3 ஆண்டுகள் ஆகி போச்சு நம்ம விஜய் அவருடைய கட்சி தொடங்கி. ஏதாவது அவரு அனுபவம் பெற்று இருக்கின்றாரா? தொண்டர்கள் மத்தியில் தோன்றுகின்றார், கட்சி தொடங்கி இருக்கின்றார், மக்களுக்கானது என்று சொல்றாரு, திமுகவை தீய சக்தி என்று சொல்றாரு. அப்போ மக்கள் படுகின்ற வேதனை பற்றி பேசணுமே. சமீபத்தில் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைப்பதற்காக ஒரு குடும்பம் வந்தது. அந்த குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்குதா? அந்த குடும்பம் மொத்தமாக சோழியை முடிச்சு மூட்டையில கட்டி காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு, அதை தடுக்க வந்த அவன் கணவனை கொன்று, இதெல்லாம் கண்ட குழந்தை அழ, அதையும் கொன்று மூட்டையில கட்டி கொண்டு போய் போட்டாங்களா இல்லையா? தமிழகத்தில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அப்படின்னா இதை விஜய் அவர்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணு நந்தனம் கல்லூரியில பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. 5 பேர் பிடிபட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இதை பற்றி பேசினாரா? ஒரு விவசாயி 2 வீலர்ல போயிட்டே இருக்கின்றாரு, பின்னாடி கார்ல வந்தவங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க, நடு ரோட்ல தீ உடல் முழுவதும் எரிய ஓடுறாரு. யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத தருணம். நம்ம விஜய் அவர்கள் இதெல்லாம் பத்தி பேசினாரா? உங்க எல்லாருக்கும் தெரியும், திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவரு கல்குவாரி நடத்தி கோடிக்கணக்கில் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக நீதிமன்றமே 43 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. இந்த ஊழலை அம்பலப்படுத்த போன 2 பத்திரிகையாளர்கள் அடித்து உதைத்து மருத்துவமனையில் காயப்பட்டு கிடக்கின்றார்கள். இன்னைக்கு திமுக ஆட்சியில ஜனநாயகத்துடைய 4வது தூணு உதப்பட்டு அடிபட்டு கிடக்குது. அந்த தூண் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனா அதை பத்தி பேசினாரா? அது மட்டும்தானா? இங்க திமுக இருக்கக்கூடியவங்க போதைப் பொருள் வித்தாங்க, திமுக இருக்கிறவங்க பாலியல் வன்புணர்வு சீண்டல் செய்தாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டைக்கு போறாரு, பெண் காவலர்கள் பாதுகாப்பா போறாங்க. சக காவலர் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல பெண் காவலருடைய அந்தரங்கங்களை வீடியோ எடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்தது ரொம்ப நாள் கிடையாது, சமீபத்தில் நடந்தது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் தமிழகத்தில் கொட்டி கிடக்கிறது. இதை பற்றியெல்லாம் பேசலனா மக்கள் எப்படி விஜய்க்கு பின்னாடி நிற்பாங்க? திரை மோகமானது எத்தனை ஆண்டு காலத்துக்கு இருக்கும்? நான் எம்ஜிஆர் போன்றவன் அப்படின்னு சொல்றாரு நம்ம விஜய். எம்ஜிஆர் திமுகவை திட்டினாரு, திமுக தலைவரை திட்டினாரு. ஆனால் மக்களுக்காக களத்துல நின்றாரு, மக்கள் பிரச்சனை பத்தி பேசினாரு. எப்படி நீ எம்ஜிஆர் மாதிரி தன்னை காட்டிக்கிற? ஒண்ணுமே இல்லைங்க. திமுக தீய சக்தினா நாம சொன்னோம்ல, இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சுட்டி காட்டி விட்டு திமுக தீய சக்தி இதனால தாங்க, அதனால திமுக வேண்டாங்க. ஒரு தலைமுறைய மதுக்கடையை திறந்து திமுகவில் கலைஞர் அவர்கள் தமிழகத்தை அழிச்சாரு. இன்னைக்கு புள்ள பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரி பண்ணாம எல்லா இடத்திலும் போதைப் பொருள் கிடக்கிறது. அதனால ஒரு சமூகமே அழிந்து கிடக்கிறது. திமுக இருந்த ஜாபர் சாதிக்கு 2000 ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்திருக்கிறான். மா சுப்பிரமணியம் இருக்கா தெரியுமா? அவருடன் இருந்த ஞானசேகரன்
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்புணர்வு செஞ்சான். சோ திமுக பொறுத்த வரைக்கும் அனைத்து மட்டத்திலும் இது தீய சக்தியா இருக்குது, எப்பா இதை ஒழிக்கணும்டோ அப்படின்னு சொன்னா மக்கள் இவரு பின்னாடி வருவாங்களா? இல்ல திமுக எதிர்க்கிறேன் பாரு, திமுகவுக்கு மாற்று நான் தான் பாரு, இப்போ அதிமுக ஊழல் சக்தி, அதிமுகவுக்கு மாற்று நான் தான் பாரு அப்படின்னு வெறுமனே வாய் வார்த்தையால் சொன்னா எப்படி? எம்ஜிஆர் திமுக தூக்கி எறியப்பட்டாரு, வெளியே வந்தாரு. உடனடியாக அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? திமுகவினர் செய்திருக்கக்கூடிய ஊழல் ஒட்டுமொத்தமாக திரட்டினாரு. அதை ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இந்திரா காந்தி உள்துறை அமைச்சகத்துக்கிட்டே கொடுத்தாரு. எம்ஜிஆர் வெறுமனே திமுக ஊழல் சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லல, களத்துல நின்றாருங்க. எம்ஜிஆர் கூட எப்படி நீ ஒப்பிட்டு பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கினாலும் அடுத்து வந்த இடைத்தேர்தலில் நின்றார், அதுக்கு அடுத்து வந்த இடைத்தேர்தலில் நின்றார். ரெண்டுத்திலையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய செல்வாக்கையும் நிரூபிச்சார். நீ எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும்? நீ கட்சி ஆரம்பித்த உடனே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 முறை வந்தது, நின்னையா? நீ கட்சி ஆரம்பித்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நின்னையா? நீ கட்சி ஆரம்பித்து விட்டு தேர்தலையே கண்டே நீ பாத்தீங்கன்னா நடுக்கம் ஏற்பட்டு வீட்டிலேயே படுத்துக்கிட்டு இருந்த. நான் தான் எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆர் கூட இப்படிதான் கட்சி தொடங்குகின்ற பொழுது எம்ஜிஆர் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்பவும் அப்படிதான் விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு விட்டு வெளியே வா விஜய் அப்படின்னு சொல்றாங்க. நாமெல்லாம் எம்ஜிஆர் மாறிங்க, எம்ஜிஆர் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்கன்னு விஜய் அவர்கள் தன்னை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டுக் கொள்ளுகின்றார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே வீட்டில் இல்லவே இல்லை. தமிழகத்தை பொது தேர்தல் வர்றதுக்குள்ளாக 3 முறை சுட்டிட்டார். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தாரா? அப்படியே வந்தாலும் எத்தனை பேர் செத்து போறாங்க, எதுக்காவது பொறுப்பேற்றாரா? சோ சினிமா வசனங்கள் மாதிரி தன்னை இன்னொருத்தருடன் ஒப்பிட்டு கொண்டு என்ன பேசுறன்னு தெரியாம பேசி திரிந்தா விஜய் பின்னாடி இன்னைக்கு வேணா ரசிகர்கள் இருக்கலாம், ஆனா இந்த கட்சி ரொம்ப நாள் நீடிக்காது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. அதிமுகவை ஊழல் சக்தி ஊழல் சக்தின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன ஊழல் பண்ணாருன்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா திமுக கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் பண்ணிட்டாருன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் போனாரு, சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்க. இல்ல தமிழ்நாடு போலீஸே தான் விசாரிக்கும் அப்படின்னாங்க. சரி தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி மீது சொன்னப்பட்ட எந்த ஊழல் வழக்குக்கும் ஆதாரம் இல்லை. நம்முடைய RS பாரதி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஊழல் புகாரை திரும்ப பெற்றாரு. இப்ப எடப்பாடியாருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி என்றால் யாருன்னு சொல்லு. ஆனா நம்ம செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சிருக்காரு. அந்த செங்கோட்டை யாரு? ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து பஸ்கள்ல டிக்கெட் கொடுப்பாங்க தெரியுமா? அரசாங்க டிக்கெட்டை தவிர்த்து போலியாக டிக்கெட் அச்சடிச்சு அதை மக்களிடையே கொடுத்து காசை கலெக்ட் பண்ணி ஊழல் செஞ்சவர், உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கை சந்தித்தவர். சோ ஊழல் சக்தி என்று சொன்னால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஊழலா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஊழலா? ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவங்க ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க, சசிகலான்னு சொல்லுவாங்க. ஆனா அதிமுக ஊழல் சக்தி என்றால் 2017க்கு பிறகு சொல்றாராம். 2000க்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஊழலே ஈடுபடலையா? எம்ஜிஆர் ஊழல் செய்யல, அது ஊருக்கே தெரியும். ஆனா ஜெயலலிதா மீது இருக்கின்ற புகாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவரு வழிகாட்டியை ஏத்துக்கிட்டாரு. அவங்க மீது இருக்கக்கூடிய குறைய இவர் பேச மாட்டாரு. ஆனா 2017க்கு பிறகு ஊழல் செஞ்சவெல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜயுடன் இருப்பான். ஆனா அதிமுக ஊழல் சக்தியா? இது எப்பேற்பட்ட பொருந்தா வார்த்தைகள். முதல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வரணுங்க. தேர்தல் நேரத்திலேயாவது பாத்தீங்கன்னா மக்களுக்காக களத்தில் நின்று போராடணுங்க. அப்பதான் வெகு மக்களுடைய ஆதரவை விஜய் பெறுவாருங்க. இல்லேன்னு வச்சீங்களேன், சும்மானா 3 ஆண்டு காலம் ஆச்சு 5 ஆண்டு காலம் ஆச்சு நான் பனை ஊர்லயே பாத்தீங்கன்னா கொடியேற்றிக்குவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதிமுக பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குது, அதோட சீமான் பொதுக்கூட்டம் போறதுக்கு மாநாடு போறதுக்கு எல்லாம் இடம் கிடைக்குது, காவல்துறை அனுமதி கிடைக்குது. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் வெளியே வர்றதுக்கு காவல்துறை அனுமதியும் கிடைக்கலாம், இடமும் கிடைக்கலையாம். விஜய்க்கு மட்டும்தான் ஒட்டுமொத்தமா திமுக காரங்க எதிராக இருக்கின்றார்களாம், காவல்துறை வச்சு மிரட்டுறாங்களாம். நீங்க நம்ப முடியுமா? ஏங்க அதிமுக தாங்க திமுகவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். திமுக இணையாக அதிமுக தான் கூட்டணி வச்சிருக்கங்க. அதிமுக பல முறை திமுக தூக்கி எட்ட போட்டுருக்குதுங்க. அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் இன்னைக்கு பெரிய சக்திங்க. முதலமைச்சரே பயப்படுறாருங்க. அப்போ அதிமுக பொதுக்கூட்டம் நடத்த மாநாடு நடத்த அதிமுக தான் திமுக அனுமதி தராம போனோம்.
ஆனா அவங்களுக்கே தராங்க, விஜய்க்கு தரமாட்டாங்களா? வீட்டு விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டு விட்டு வெளியே விஜய் வருவாராம். எப்ப வருவாராம் தெரியுமா? வாக்களிப்பதற்கு வருவாராம். அப்ப கூட விஜய் வந்து வெளியே வர மாட்டாராம். விஜயாகவே ஒவ்வொரு வீட்டில இருந்தும் பொதுமக்கள் வெளியே வந்து விஜய்க்காக வாக்களிப்பாங்களாம். வெளியே வந்து மக்கள் பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தானா கேட்டறிந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்க, பத்திரிகையாளர்கள் பதில் சொல்ல, மக்கள் பிரச்சனைக்காக விஜய் வெளியில நிக்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு. ஊடகத்துல விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனை பேசுறத பாருங்க அப்படின்றத மக்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து வெகு மக்கள் விஜய்க்கு ஆதரவா வருவாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பற்றி கூட இன்னைக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தானே, அது நன்மையா தீமை என்று அவர் பேசியிருக்கிறாரா? ஏன் பேசல? எப்ப அவங்க கட்சிக்காரங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க கட்சிக்காரங்க பேசுறதுக்கும் விஜய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? விஜய் பேசினா நிறைய பேர்கிட்ட போவோம் இல்லையா? அதோட வீச்சு அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அதிமுகவிலே நிறைய பேர் இருக்கிறாங்க, பட்ஜெட் பத்தி அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட் பத்தி சொல்லலையா? அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்சியில 1000 பேர் பட்ஜெட்டை பற்றி பயங்கர விமர்சனம் பண்றாங்க. ஏன் முதலமைச்சர் கருத்து தெரிவிக்கலையா? அதனால இவர் என்ன வயசானவருங்களா? தரவுகள் தெரியாது, ஞாபகம் இருக்காது, எனக்கு நேரம் கொடுத்து படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறதுக்கு 51 வயசு 52 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல கூட நீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன என்பதை பற்றி வெளியே வந்து சொன்னாதானே இவருக்கு நிர்வாக திறமை இருக்கிறது, பொருளாதார அறிவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. எதை பற்றியும் பேச மாட்டேன், எங்கேயும் வெளியே வர மாட்டேன், ஆனா எல்லார் மீதும் பழிய போடுவேன் அப்படின்னா ஆதாரமற்ற பழியானது எப்படி விஜய்க்கு செல்வாக்க சேர்த்து தரும்? ஆனா ஒரு பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடுதோறும் விஜய் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுங்கப்பா, போங்கப்பா. பார், இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆட்சி மாற்றம் ஏன் என்பதை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். கூட்டணி என்று சொல்லுகின்ற போது மாபெரும் மக்கள் சக்தியான மாற்றத்துக்கான சக்தியான அதனுடன் தான் நாம கூட்டணி, வேற யாருடனும் நாம கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றார். நல்ல திறமையான ஆளா இருந்தா, இவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருந்தா எத்தனையோ கட்சிகள் இவர் பின்னாடி அணிவகுத்து இருக்கும். ஒரு வெளியே போனா கூட்டம் வருதா இல்லையா? அப்போ அந்த கூட்டம் அவ்வளவு தூரம் வருகின்ற பொழுது அந்த கூட்டத்தை காட்டி எத்தனை பேரை வந்து பார்த்தா கூட்டணிக்கு அழைச்சிருக்கலாம். ஆனா கூட்டம் வந்தும் இவருக்காக அலைமோதி 1000 பேர் செத்த பிறகும் இவர் பின்னாடி யாருமே வரலனா ஏன் வரல? எதுக்காக வரல? ஏன்னா பொது வழியில இவரு வாயே திறக்க மாட்டார். 41 பேர் உயிரிழந்த பிறகு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் விஜய் இடத்துல போன் பண்ணி பேசுறாரு. போன்ல நன்றி சொல்லி இருப்பார். ஆனா ராகுல் காந்தி எதிர்பார்த்தது என்ன? விஜய் அவர்கள் ஆபத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அவருக்கு ஆறுதலாக இருப்பதற்கும் நான் பின்னாடி இருந்து உன்னை காப்பதற்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறாரு. சோ ராகுல் காந்தி என் பின்னாடி இருந்து என்னுடைய பிரச்சனையை தீர்த்தாரு, அவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்துல விஜய் அவர்கள் வந்து செய்தி போடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாரு இல்லையா? குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இருக்கிறதா விஜய்க்கு? இல்ல குறைந்தபட்சம் ஏண்டா இந்த அளவுக்கு நம்மளுக்கு முட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி, கொஞ்சமாவது விசுவாசமா இருப்போம் அப்படின்னு எங்கேயாவது விசுவாசம் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. எதிர்கட்சிகளை இன்னொரு எதிர்கட்சி விமர்சிக்கலாமா? அது என்ன அரசியல்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீ மாற்றுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி மாற்றுன்னு சொல்லணும் இல்லையா? இதனாலதான் எனக்கு வந்து நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் சொல்லணுமா இல்லையா? ஆனா எந்த விதத்திலும் சரி நான் தான் மாற்றுன்னு சொல்லாம நம்ம திமுக பற்றி திருக்குறள் மட்டும் சொன்னா போதுமா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுகவின் முகத்திலே உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னார் நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா வரல, நீங்க சரி பார்த்துங்க. இப்படி திமுகவினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் கோட் வேர்டா சொல்லிட்டா போதுமா? இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்வார்களா? கொஞ்சம் மேலும் கொஞ்சம் வந்து விரிவா திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அநியாயங்களை பேசணுமா இல்லையா? அரசியல் கட்சி தலைவராக இருந்தா ஒரு அரை மணி நேரம் பேசணுமா இல்லையா? ஆனா வந்திருக்கிறவங்களும் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப நேரம் பேசணும் என்று விரும்பல, அதனால அவர் பேசல, தப்பு கிடையாது. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேங்க, விஜயுடன் இருக்கிறவங்களும் அனுபவம் இல்லாதவர்கள், விஜயும் அனுபவம் இல்லாதவர். அதனாலதான் நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரையன்னு சொல்லுகின்ற போது இருந்த ஆதரவை விட இன்னைக்கு ஆதரவு வட்டமும் 2வது ஆர்வமும் குறைந்து போயிருக்கும். பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு காரணம் விஜய் செயல்பாடுகள் அற்றி எங்கேயோ முடங்கி கிடப்பது மட்டும்தான். அதனால விஜய் ஒரு தேவையில்லாத சக்தி. ஆமா, டப்பா என்ஜினு, ஓட்டை என்ஜினு,
இதை விட நாம டாப் என்ஜின் சொல்லலாம். ஆனா எப்படி டாப் என்ஜின் அவர் சொல்லணுமா இல்லையா? மொத்தத்துல இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வேஸ்ட் பண்ணிட்டார் என்ற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது. விஜய்க்கு யார் வேணாலும் முட்டு கொடுக்கட்டும், ஆனா அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது திருத்திக்குவார் என்பதற்காக தான் இதை நம்ம சொன்னோம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.